சர்வேஷா நமஸ்காரா. அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சி தாத்தா யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். ரொம்ப ஒரு ஆனந்தமான வைபவத்தில் நம்ம எல்லாரும் மீட் பண்ண போகிறோம். ஆவணி அவிட்டம் உபாகர்மா ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் செக்லிஸ்ட் ஃபார் ஆவணி அவிட்டம். என்னென்ன எடுத்து வைக்கணும், என்னென்ன சாதனங்கள் வேணும், என்னென்ன கர்மாக்களை முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவுக்கு வரணும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ரிக்வேதிகள் காலை எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கோம். பிரம்மச்சாரியாக தான் வபனம் ஸ்நானம், அனந்தரம் சந்தியாவந்தனம், சமிதாதனம், பிரம்மச்சாரியா சமிதாதனம், கிரகஸ்தாலாரம் அவுபாசனம், மாத்தியானத்தை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம காஞ்சிதா யூடியூப் சேனலில் பிரம்மேகத்தை ஆரம்பிக்கிறது. பிரம்மஜ்யம் முடிஞ்சதுக்கப்புறமா மகாசங்கல்பம் முடிஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ உத்தமம். இல்லைன்னா புரோஷண மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா சாவித்ரி ஆதி தர்ப்பணம் முடிஞ்சதுக்கப்புறமா உபாகர்ம சங்கல்பா. அதன் பிறகு யக்னோபவீத தாரணம் முடிஞ்சதுக்கப்புறமா வேதாரம்பம் அப்புறமா அக்ஷத ஆசீர்வாதம். அதன் பிறகு அனைவரும் வாசலில் சென்று ஆரத்தி எடுத்து அழிச்சிட்டு வாங்கோ. பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அம்மாவுக்கு தனியாக நமஸ்காரம் பண்ணணும், அம்மாவுக்கு தனியாக அபிவாதியை சொல்லணும். இதுதான் நாம் செய்யக்கூடிய ஆவணி அவிட்டம். இதற்கு என்னென்ன சாதனங்கள் வேணும், என்னென்ன வஸ்துக்கள் வேணுன்றத முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கோங்கோ. தம்பாலம், பஞ்சபாத்திர உதரணி, நல்ல அகலமான தம்பாலமாக வச்சுக்கோங்கோ. ஜலம் நிறையா விடுற மாதிரி பார்த்துக்கோங்கோ. தம்பாலம், பஞ்சபாத்திர உதரணி, சொம்பில் ஜலம், மடி ஜலம், அதில் கங்காஜலம் இருந்தால் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்கோ. வேறு ஏதாவது புண்ணிய தீர்த்தம், கோடி தீர்த்தம் அந்த மாதிரி எதாவது இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்கோ. அதை தவிர ஆற்றுல 2 பேர் இருக்கேன், 4 பேர் இருக்கேன், பூனல் போட்டுக்க அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் பிரதக் தனித்தனியாக கிண்ணங்கள் வச்சுட்டு அதை தனித்தனியாக எள்ளு வச்சுட்டு எள்ளு அக்ஷதை சேர்த்து வச்சுக்கணும். ஒரே கிண்ணத்துலேருந்து எடுத்துகிட்டு 2 பேர் தர்ப்பணம் பண்ணக்கூடாது, தனித்தனியாக தான் எடுத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்கோ. மடி வஸ்திரம் உணர்த்தி வச்சுருக்கோங்க முதல் நாளே. மஞ்சளாட்சதை, அதை தவிர பவித்ரம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்கோ. 2 பில் பவித்ரம். அமாவாசை யூஸ் பண்ணுற பவித்ரம் வேறு, இது வேறு. அனைவரும் 2 பில் பவித்ரம் தான் யூஸ் பண்ணணும். கட்டைபில் தர்பை, பூனல், இது எல்லாமே தயார் செய்து வச்சுக்கோங்கோ. வெத்தலைவாக்கு பழம், இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எங்கே ஆம்லேட் பண்ண போகிறோமோ ஹாலில் நல்லா முதல் நாளே இல்லை அன்றைக்கி காலையில் சுத்தம் பண்ணி வச்சுடுங்கோ. வாசல்லாம் கோலம் போட்டு இழை கோலம் போட்டு மாவளை வச்சு ஆனந்தமாக அது கொண்டாடுவோம். ஆத்மார்த்த ஆவணி அவிட்டம் ரொம்ப ஆனந்தமாக கொண்டாடுவோம். மேலும் நம்மளோட இந்த சேனலில் வர இந்த வீடியோ பிக் ஸ்க்ரீனுக்குன்னு ரொம்ப உத்தமமாக இருக்கும். ஆற்றுல பெரிய டிவி இருந்தால் மொபைல்லையும் பண்ணலாம். பட் இதில் சம்ஸ்கிருதம், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே சப்டைட்டில்ஸோட போட்டுருக்கிறதுனால அதுங்க பெரிய டிவியில் பார்க்கும்போது இன்னும் ஆனந்தமாக இருக்கும். ஒரு ஆவணி ஆட்டத்தில் மேக்சிமம் என்னென்ன ஐடியாஸாக பகவான் கொடுத்தாரோ அத்தனையுமே அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். மகா பெரிவாலேருந்து அந்த சன்னதிகளில் சங்கல்பம் பண்ணும்போது அந்த சன்னதியோட வீடியோ ஃபோட்டோவெல்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப பிரயத்தனம் பண்ணியிருக்கோம். அதை பரிபூர்ணமாக அனுபவிக்கிறதுக்கு பெரிய டிவியில் பண்ணிடனாக்கா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். பாஷை தெரியாதவாளுக்கோசரம் நான் தமிழில் பூனை சரியாக போட்டுக்கோங்கோ, ஜலவட்டு கையில் நிற்குங்கோ அப்படின்லாம் சொல்லும்போது கீழே இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸ் வரும். Take a drop of water and wash your hands. Put punal correctly. Put punal opposite side. ஆப்போசிட் சைடு தான் சொல்லுவேன், ராங் சைடுன்னு சொல்லக்கூடாது.
ஆப்போசிட் சைடு அப்படிலாம் போட்டு எல்லாமே வருது. ரொம்ப பிரயத்தனம் பண்ணி பண்ணியிருக்க இந்த வீடியோவை எல்லோரும் பயன்படுத்திட்டு ஆவணி அடுத்த ஆனந்தமாக ஆத்மார்த்தமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேலும் மறுநாள் காயத்ரி ஜபம் சங்கல்பம் நம்ம வீடியோவில் இருக்குது, அதுவும் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராம் ராம். ஓம் சதஞ்சீவேம சரதசவீராः தீர்காயுஷ்யமஸ்து. ராம் ராம். ஓம் நம சிவாய.